நீ ரொம்ப ரோஷக்காரன். இனிமே இந்த வீட்டுல நீ இருக்க மாட்டேன்றது எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய சௌரியத்துக்காக நான் செஞ்சுக்கிட்ட இந்த காரியத்துக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை போக விடாம உன் காலை பிடிச்சு கெஞ்சி இந்த வீட்டுல இருக்க வைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. டேய், எப்பவுமே நீயும் நானும் கிழக்கும் மேற்கும் தாண்டா இருந்திருக்கிறோம். உன்னை வெறுங்கையோட வெளியே ஆரம்பிச்சுட்டா இளைய வந்த உடனே மூத்தவ பிள்ளைய துரத்திட்டான்ற பழி எனக்கு வந்து சேரும். அதனால என் சொத்துல உனக்கு உண்டான பங்கு அத்தனை இதுல எழுதி இருக்கிறேன். வாங்கிட்டு நீ தாராளமா வெளியே போகலாம். இந்த அம்மா வயசுல நான் இருக்கும்போது நான் கோடீஸ்வரம் பிள்ளைங்கிறது தெரியாது. இந்த சொத்தை நம்பி நான் பிறக்கல. எத்தனையோ பேருடைய கண்ணீர் ரத்தமும் சேர்ந்திருக்கிற இந்த சொத்துக்கு நான் வாரிசு இல்லை. உங்களுக்கு புதுசா வரப்போற சரியான வாரிசுக்கு இதையும் சேர்த்து வச்சுக்க. கிழக்கு மேற்குன்னு சொன்னீங்களே, நான் கிழக்காவே இருக்கேன், நீங்க மேற்காவே இருக்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்பாவும் பிள்ளையும் பிரிச்சு வச்சுட்டாளேன்னா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவர் தான் கேட்கல. நான் என்னமோ அவரை மோசம் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி பேசுறாரு. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலேயே உங்க பிள்ளை எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சிருந்தா இந்த வம்பே வந்திருக்காது இல்லையா?